நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகல, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம் உங்களை விட்டு கடந்து போகுது. உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நிறைய தாக்கத்தை கொடுத்த உங்களுடைய உறவா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய நட்பா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய காதலா கூட இருக்கட்டும், அத்தனை பேரும் என்ன பண்ண போறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ண போறாங்க, ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். மன வலிமை உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு மன வலிமை அதிகம் தான். ஆனா அந்த கூட இருக்க உங்களுடைய சூழ்ச்சியை பார்த்து 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 மனித பிறவியே எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் இவங்க கூட ஏன்டா இருக்கேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு என் சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு ஒரு போராட்டத்துல இருந்தீங்கன்னா, அந்த போராட்டத்தை தூக்கி வச்சுட்டு உண்மையான நட்புகள் உங்க கூட இருப்பாங்க. போலியான உறவோ நட்போ உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகம் கொடுக்க போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுடைய குடும்ப ஒற்றுமை அதிகமா இருக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை, அண்ணன் தம்பி ஒற்றுமை, அக்கா தங்கச்சி ஒற்றுமை, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் சரியாகி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாசத்தை என்ன பண்ணலாம், தனுசு ராசிக்காரர்கள் இயக்கலாம். அதுபோல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகள் விலக போகுது. அது சின்ன அமௌண்டா இருக்கலாம், இல்லை பெரிய தொகையா இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகையோ அல்லது உங்க தேவைக்கேற்ற பணமோ உங்க கையில கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகம் கொடுக்க ரெடியா இருக்கு. ஸோ மூத்த சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிரகத்துடைய வலிமையில இருக்கு. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்க கூட வேலை பார்க்காங்கல்ல, உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் ஓப்பன் டிக்ளா சொல்றீங்களா, கொஞ்சம் அதை நிப்பாட்டுவீங்க. ஏன்னா நீங்க ஃபுல்லாத்தையும் சொல்லி 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 என்ன ஆகுதுன்னா அதை அவங்க பயன்படுத்திட்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ அப்போ ஓப்பன் டிக்ளேர் என்பது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனை உண்டு பண்ணிடும். கொஞ்சம் கவனமாக நீங்க உங்க எதிர்கால திட்டத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசத்துலேருந்து கிரகம் சூப்பராக கொடுக்க போகுது. கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது என்பது உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனானது உங்கள் லைஃப்ல 20% 30% இந்த மாதத்துல ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் தான். இதை தாண்டி இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துடும், ஆகோன்னு ஆயிரும் ஓகோன்னு ஆயிரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு. இதுல உங்க சுய ஜாதகம் ஒன்று இருக்குல்ல, உங்க சுய ஜாதகம், நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊரு, பிறந்த நாடு, ஸோ அதெல்லாம் ஒரு மையமா வச்சு உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, தற்போது என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, தசாநாதனுடைய கிரக அமைப்பு என்ன, எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காரு, புத்திநாதன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காங்க, ஸோ அவங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ அந்த பாவக அடிப்படையெல்லாம் ஃபுல்லா செக் பண்ணாதான்
உங்களோட ஃபுல் டீட்டெயிலுக்கும் விட கிடைக்கும். இது ஒரு பசியோடு இருப்பவங்களுக்கு, தாகத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு சரியான கொடுக்கக்கூடிய இளநீர் அல்லது டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் பசியோடு இருக்கவங்களுக்கு முழு சாப்பாடு சாப்பிட்டா தான் திருப்தி ஆகும். அப்படின்னா அதற்கான வேலையை பார்க்க என்ன பண்ணணும்? உங்களுடைய சுய ஜாதத்தை செக் பண்ணணும். ஸோ விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு நேயர்கள், ஏன்னா நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுக்கு அப்படி சிந்தனை இருந்தால், சரி நம்ம ஜாதகத்தை தான் பார்த்துருவோமே, இவர் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கவலைகளை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, நீங்கள் இன்பமாக வாழ எல்லாம் வல்ல இறையருள் பெற்று உங்களுக்கு அருள் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.